இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எதுக்கோலாம் நம்ம தமிழ் மக்கள் போராடி நான் பார்த்திருக்கேன். ஜல்லிக்கட்டு எங்களுக்கு திரும்ப வேணும், நீட் எக்ஸாம் எங்களுக்கு வேணாம். அப்படி நீட் எக்ஸாம் இருந்தா எங்களோட சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இல்ல மெயினா ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்க ஒரு போராட்டம் எதுன்னு பார்த்தோம்னா அந்த பூரண மதுவிலக்கு வேணும். அதை சொல்லி தானடா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தானே நீங்க வந்தீங்க அப்படின்னு நிறைய போராட்டங்கள் கேள்விகள் டிஎம்கேக்கு எதிராக வந்திருக்கு. நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரியான கேள்விகள் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆனா உண்மையிலே கவர்மெண்ட்டுக்கு புத்தி வந்து இந்த பூரண மதுவிலக்கு கொண்டாண்டாங்கன்னா இவங்க என்ன ஆவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் திடீர்னு இப்படி சொல்றேன் தானே பாக்குறீங்க. இப்ப மேட்டர் என்னன்னா 20 கிலோமீட்டர் தாண்டி போய் டாஸ்மாக்ல சரக்கு வாங்கிட்டு வரோம், எங்க ஊர்லயே எங்களுக்கு டாஸ்மாக் வேணும் அப்படின்னு தருமபுரி மாவட்டம் பெண்ணகரத்துக்கு அடுத்து உள்ள ஒரு 7 கிராமத்து மக்கள், அதுவும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஆட்சியரோட அலுவலகத்துக்கு வந்து மனு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு தூரம்னா அதெல்லாம் 20 கிலோமீட்டர் மேல இருக்கு. அதனால மதுவிலக்கு வந்து ஒரு பெண்ணா இருந்து நீங்க வேணும் கேக்குறீங்களா? வேணாம். அப்புறமே எங்க தான் சொன்னாங்க ஒரு ஹாஸ்பிடல் கூட காலையில விட்டா போறது இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு இது வரும். ஏன்னா இங்கிட்டு பூரண மதுவிலக்கு கொண்டாங்கடான்னு கூவிட்டு அங்கிட்டு போய் கோட்டர் அடிச்சிட்டு போறவங்க நம்ம கோமுட்டி. நீங்க யாருமே குடிக்கல லாபம் வரலைன்னா அவன் எப்பரா கடை நடத்துவேன்? குடியார பேலாம் முதல்ல நீங்க திருந்துங்கடா டேய்.